அவர் சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல் அந்த வாழைத்தண்டோட பயன்கள் நன்மைகள் இப்படி எதுனாலும் சொல்லலாம். அதை பற்றி என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே வாழைத்தண்டு வாங்கும்போது நார் உள்ள தண்டாக வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் நார் இல்லாத தண்டாக வாங்குவாங்க. பட் ஆனால் நார் உள்ள தண்டு தான் ரொம்ப நல்லது. இந்த வாழைத்தண்டில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாழைத்தண்டில் சாப்பிட்றதுனால குடலில் சிக்கிய மணல், கற்கள் இதெல்லாம் விடுவிக்கிற ஆற்றல் இதுக்கு உண்டு. அதே மாதிரி சரியாக சிறுநீர் கழிக்க முடியல, சிறுநீர் பாதையில் கல் அடைப்புலாம் இருக்குது அப்படின்னா இந்த வாழைத்தண்டு சாறை தினமும் குடிச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு தாராளமாக சிறுநீர் பிரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைத்தண்டை சாப்பிடுவதால் நரம்பு சோர்வையை நீக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வாழைத்தண்டுக்கு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாற்றை 2லேருந்து 3 அவுன்ஸ் எடுத்து குடித்தோம்னா வறட்டு இருமல் நீங்குமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த நார் நிறைய இருக்கிற வாழைத்தண்டால் நம்ம வயிற்றில் இருக்கிற நாடாப்புழுக்கள் இதனால் இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நார் மூலிமா நம்மளுக்கு மலக்கழிவிலே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறுநீர் பாதையில் ஏற்படும் கல் அடைப்பு, உடல் சூடுலாம் தணியுமா ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்றதுனால. வாழைத்தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழப்பி தடவி வந்தால் தீப்புண்கள், சீர்வழிதல், காயங்கள்லாம் விரைவில் குணமாகுமா. அதே மாதிரி வாழைத்தண்டிற்கு குடலில் சிக்கியிருக்கும் மயிர், நஞ்சு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் குணமும் இந்த வாழைத்தண்டு சாற்றுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த வாழைத்தண்டை உலர்த்தி பொடி செய்து அதன் கூட தேன் சேர்த்து சாப்பிட்டா காமாலை நோயும் குணமாகுமா ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பாம்பு கடிக்கு வாழைத்தண்டு சாறை குடித்தா விஷம் தானாகவே இறங்கிடுமா. அதனால் இந்த சாற்றை தேள், பூரா இந்த மாதிரி பூச்சிகள்லாம் கடிக்குது இல்லைங்களா, அந்த இடங்களில் தடவி வந்தால் அந்த பூராங்கடியால் ஏற்பட்ட வலி குறையுமா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வாழைத்தண்டு நாரில் திரி செஞ்சு நம்ம விளக்கு ஏற்றலாம். அதை பற்றி விவரத்தை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாழைத்தண்டில் இருக்க நாரெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு இந்த வாழைத்தண்டை கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் லெமன் அப்படி இல்லைன்னா தயிர் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு தயிர் நிறைய வேண்டாம், சும்மா 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும் அந்த தண்ணியில். ஏன் அப்படின்னா இந்த வாழைத்தண்டு அரியும் போது அந்த வாழைத்தண்டு கருப்பாயிடும். அந்த கருமை நிறம் வராமல் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை தண்ணியில் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி மோர் கலந்து, அதாவது தயிர் கலந்த தண்ணியில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போனோம். அதை இப்போ இது மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு திருகலாம். பட் ஆனால் திருகுனா அதனுடைய சாரெலாம் வேஸ்ட்டாக போய்டுறதுனால நம்ம இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வாயில் கொஞ்சம் கடிப்பட்டு இறங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது பொரியல் செய்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, காரம் எல்லாம் ஊறிட்டு அந்த சாரோடு நம்ம சேர்த்து குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாரத்தில் ஒரு நாளாவது இந்த வாழைத்தண்டை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது இயற்கை முறையில் நம்மளுக்கு மலம் இலக்கியாக இருக்குது. அதாவது நம்ம 3 மாதத்துக்கு ஒன்ஸ் நம்ம வேதிக்க சாப்பிடுவோம் இல்லைங்களா, வயிற்று மலச்சிக்கலுக்காக. அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையாக நம்மளுக்கு இதுவாகணும் அப்படின்னா இதை வாரத்தில் 2 நாள் இல்லை 1 நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டோம்னா வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வயிற்று வலி,
ஒரு மாதிரி குத்துது பார்த்திங்களா, ஒரு மாதிரி வாயு பிரச்சனையால் குத்துறது, இந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து மலம் வந்து சரியாக கழிக்காததுனால தான் இந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கும் போது நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து இதை அந்த தண்ணியில், மோர் கலந்த தண்ணியில் நல்லா ஊற விட்டுட்டோம்னா, அதாவது ஊற விட வேண்டாம், அதை வந்து கொஞ்சம் கருக்காமல் இருக்கிறதுக்காக நான் அது மாதிரி போட்டுக்கிட்டேன். நான் இன்றைக்கி 3 வித பருப்பு எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா கழுவிக்கணும். அதாவது 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர்னால் 50 கிராம் துவரம்பருப்பு, அதுலேயும் பாதி பயத்தம்பருப்பு, சிறுபருப்பு சொல்லுவாங்களா அந்த பருப்பு, அதையும் 3த்தையும் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கார மிளகாய்த்தூள் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுலேயே கூட நம்ம வெங்காயத்தை போட்டு வேக வச்சுக்கலாம், இல்லைனா தாளிக்கும் போதும் வெங்காயத்தை போட்டு நம்ம தாளிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1லேருந்து 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நல்ல தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். அந்த மாதிரி ஆட் பண்ணி அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, பூண்டு, 2 பல்லு பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நீங்கள் அதிலே கூட போட்டு வேக வைக்கலாம், அந்த டேஸ்ட்டு பிடிக்கணும் அதிலே போட்டு வேக வைங்க, இல்லைன்னா இந்த மாதிரி செய்யுங்க தாளிக்கும் போது. கூடவே ஒரு வெங்காயம் வதக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு பொன்னிறமாக வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அந்த வெங்காயம். நல்லா வதங்கி வரும்போது நம்ம அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் மண்பானையில் செய்யும்போதும் இன்னும் பாரம்பரிய முறையில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுலேயே பருப்பு, காய் எல்லாம் வேகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது மாதிரி செய்யாமல் நான் கடாயில் தான் செய்கிறேன். இப்போ அது மாதிரி வெங்காயம் நல்லா வெந்து வந்த பிறகு அந்த குக்கரில் வச்சு வேக வச்சோம் இல்லைங்களா, அதனுடைய தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் கையால் கலக்கி விட்டுட்டேன், இல்லைன்னா நீங்கள் கீரை கடையிற சட்டி இருந்தால் அதில் கடைஞ்சிக்கோங்க, இல்லைனா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. ஆனால் ஆறின பிறகு செய்யுங்க. ஆறின பிறகு அந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஓட்டினா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதே நீங்கள் கீரை கடையிற சட்டியில் கடைஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த அந்த வாழைத்தண்டு இருந்ததுங்க, அதை வந்து நல்லா இதில் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு கூடவே தேங்காவை நீங்கள் இதில் போட்டுக்கோங்க, துருவன தேங்காவை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த தேங்காய் கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அரைச்சிட்டு அதையும் இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் இது கூட போட்டு நல்லா அடிச்சிட்டு அதை இந்த கூட்டு கூட கலந்து நீங்கள் ஒரு கொதிக்க விடுங்க. தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப கொதிக்க வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இதோடு இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அழகாக ஒரு பவுலில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.